ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விடிஜி ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மெயினாக 90s கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்ட்டூனோட பேர் கரேஜ் த கவர்ட்லி டாக். ஸோ இந்த கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சின்ன வயசாக இருக்கும்போது கூட பார்த்தேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக ஜாலியாக இருக்கும். கார்ட்டூன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சோகமாக இருக்கும் இல்லை ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த ஸ்டோரியோட ரியல் லைஃப் என்ன அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு ஹாரர் ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சேடான ஸ்டோரி இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கரேஜ் த கவர்ட்லி டாக் அதோட ஸ்டோரி என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரேஜ் அப்படின்ற டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட்ஸில் பார்த்துருக்கலாம். ஒரு தாத்தா அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டி கூட அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் எபிசோடில் எப்படி அந்த டாக் வந்து அந்த தாத்தா பாட்டி கிட்ட போச்சு, அந்த தாத்தா பாட்டி யாரு அப்படின்றத அந்த எபிசோடில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் வர அதாவது போக போக எபிசோட்ஸில் அந்த டாக் எப்படி வந்துச்சோ, அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட எப்படி அது போச்சு அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோ பார்க்கும்போது அந்த டாகு, அந்த தாத்தா, அந்த பாட்டி, அந்த 3 பேருமே ஒரு ஃபேமிலியில் நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டாக் எப்படி அந்த தாத்தா கிட்ட போச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கரேஜ் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா கூட தான் அது தனியாக ஃபர்ஸ்ட் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த டாகு கரேஜ், அதாவது அந்த கரேஜ் டாகு அவங்க அம்மா அப்பா இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த கரேஜ் வந்து பால் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அது நடுவில் போயிட்டு தலையை விட்டுட்டான். இது எபிசோட்லேயே வரும். ஸோ அவன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தலையை விட்டுட்டான். அந்த கம்பி நடுவில் அவன் தலை மாட்டிக்கிச்சு. ஸோ அப்போ வந்து அந்த கரேஜோட அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லைக் அது வந்து அந்த கேட்டில் அந்த கம்பி கேட்டில் வந்து தலை மாட்டிச்சு பார்த்தீங்களா, அந்த கேட் வந்து லைக் ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் ஓரளவு சின்னது தான். ஸோ இந்த அளவு இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேஸுக்கு இந்த அளவு இருக்கும். ஸோ அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, கரேஜை தூக்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட போய் கொடுத்து தயவு செஞ்சு இதை மட்டும் ரிமூவ் பண்ணணுன்னே அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு அறுத்து அந்த கேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா சொல்கிறபடி அதை செக் பண்ணி அந்த கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, கரேஜுக்கு மட்டும் ஒரு லாலிபாப் கொடுத்துட்டு தம்பி நீங்கள் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசி கொஞ்சம் இது உள்ளே போங்களேன் அப்படின்னு வந்து ஒரு இடத்துக்குள்ளே போக சொல்கிறாரு. அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்புறமா அப்படியே பிடிச்சிட்டு போய் 2 பேரும் உள்ள தள்ளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமுச்சு விட்றாருன்னா ஸ்பேஸுக்கு ராக்கெட்டில் அமுச்சு விட்டுறாரு. அவரோட ஒரு கேவலமான எண்ணம் அப்படி என்னன்னா, அனிமல்ஸை ஸ்பேஸுக்கு அமுச்சிட்டு சித்திரவதைப்படுத்தி, அது சித்திரவதை படம்ல அதை பார்த்து சந்தோஷப்படுறது தான் இந்த டாக்டரோட வேலை. யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ ஒரு கேடு கெட்ட கேவலமான டாக்டராக இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கிட்ட தான் போயிட்டு அந்த டாக்ஸ் அவங்களாவே மாட்டிக்கிட்டாங்க, அந்த கரேஜோட அப்பா அம்மா அவங்களாவே மாட்டிக்கிட்டாங்க. இவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்பி போய் மாட்டிக்கிட்டாங்க கரேஜோட அம்மா அண்ட் அப்பா. இது கூட தெரியாத கரேஜ் அதுக்கடுத்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னே அங்கேருந்து ஓடி போயிடுவான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறமா தான் கரேஜுக்கு தெரியுது, அதாவது அந்த சயின்டிஸ்ட் ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கரேஜ் என்ன பண்றான் அப்படின்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு ஃபீலிங்ஸோட வெளியே போய் அழுதுட்டே இருக்கான். அப்பதான் அந்த தாத்தா பாட்டி அந்த வழியா வர கரேஜை பார்த்துட்டு என்னடா இந்த டாகே பார்க்க ஒரு மாதிரி பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த டாகை தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பதான் அந்த டாகுக்கு கரேஜ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த டாக் வந்து அந்த தாத்தா பாட்டி கிட்ட 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ வந்து திடீர்னு அந்த டாகுக்கு வந்து அந்த கரேஜோட டாகுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஸோ மறுபடியும் டாக்டருக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு எந்த டாக்டர் ஸ்பேஸுக்கு அவங்க அம்மா அப்பா அமிச்சாங்களோ அதே டாக்டர் கிட்ட கரேஜை கூட்டிட்டு போறாங்க. ஸோ கரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
உடனே பயமாயிடுது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த டாக்டர் ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வழக்கம் போல அந்த சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வித்தியாசமா என்ன யோசிச்சானா, நம்ம வழக்கமா அனிமல்ஸ் நான் ஸ்பேஸுக்கு அனுப்புறோம், இப்போ என்ன பண்ணுவோம் இந்த தாத்தா பாட்டியை ஸ்பேஸுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்போ கரேஜ் பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவான். என்னன்னா வந்துட்டு தாத்தா பாட்டியை உள்ள போடுற கேப்ல அந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா கரேஜோட டாக் அந்த சயின்டிஸ்ட் உள்ள தள்ளி மேல அனுப்பிச்சு விட்டுருவான் ஸ்பேஸுக்கு. ஸோ அந்த சயின்டிஸ்ட் ஸ்பேஸுக்கு போனோடனே அவனுக்கு ஆப் இருக்கு. அவன் எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சானோ அந்த எல்லா டாக்ஸும் அவனை பழி வாங்க காத்துட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் கரேஜோட அம்மா அப்பா. ஸோ செம்மையா இருக்கல இந்த எபிசோடு. பட் சோகமா இந்த கார்ட்டூன் வந்து இப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்படி தான் வந்து அந்த கார்ட்டூன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது. அந்த சயின்டிஸ்டால அந்த அம்மா அப்பா போவாங்க. அப்புறமா இந்த டாக் வந்து அந்த பாட்டி தாத்தா கூட வாழும். கடைசியில் அந்த பாட்டி தாத்தா உள்ள தள்ளும்போது இந்த டாக் தள்ளி அவனை மேலே அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ அந்த லாஸ்ட் எபிசோட அவங்க அம்மா அப்பா உயிரோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ரியல் ஸ்டோரி. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவில் ஒரு தாத்தா பாட்டி இருந்ததாகவும் அவங்க ஒரு டாக் வளர்த்ததாகவும் அந்த டாக் ஸ்கின் வாக்கர் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஏன்னா அந்த தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாங்களா அந்த வீட்டில், பட் அந்த டாக் மட்டும் உயிரோட இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது கம்ப்ளீட்லி ஃபேக். ஏன்னா இந்த கார்ட்டூன் உருவாக்கின ஒருத்தவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி எதை பற்றி எடுத்தது அப்படின்னா, இந்த கார்ட்டூனோட டேரக்டரே சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கார்ட்டூனோட டேரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட தாத்தாவும் பாட்டியும் ஒரு டாக் வளர்த்துருக்காங்க. அந்த டாக் வந்து அந்த கார்ட்டூனோட டேரக்டரோட பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரோட தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாகை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாகை பார்த்தாவே பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் அவரோட தாத்தா. ஸோ அவர் தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த டாகை வாக்கிங் கூட்டு போகிற மாதிரி கூட்டு போயிட்டு, ஸோ நடு ரோட்டில், அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு காட்டில் போயிட்டு அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தனியாக அப்படியே விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த நாய்க்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல், வீட்டுக்கு வழி தெரியாமல் நடுக்காட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ அந்த தாத்தாவும் வீட்டுக்கு வர, பாட்டி வந்து எங்கே நாய்க்குட்டின்னு கேட்க அவங்க தாத்தா மழுப்புறாரு. அப்புறமா தான் அவங்க தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்தமாரி நான் நடுக்காட்டில் விட்டுட்டேன், எனக்கு அது இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்ல, அவங்க பாட்டி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க தாத்தாக்கும் நம்ம பண்ணது பெரிய தப்பு, ஒரு அப்பாவி ஜீவனை போய் அங்கே விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க தாத்தாக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்க 2-3 நாள் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, அந்த நாய்க்குட்டி கிடைக்கல. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நிச்சயமாக அது இறந்து போயிருக்கோம், நடுக்காட்டில் அந்த ஜீவன் சாப்பிடக்கூட சாப்பாடு கிடைக்காம இறந்து போயிருக்கோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே தான் டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தொலைஞ்சு போன டாக், நம்ம பாட்டி தாத்தாவோட டாகை பேஸ் பண்ணி ஒரு கார்ட்டூனை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்குனது தான் இந்த கரேஜ் த கவர்ட்லி டாக் அப்படின்ற கார்ட்டூன். ஸோ கைஸ், இதுதான் வந்து கரேஜ் த கவர்ட்லி டாக் அப்படின்ற கார்ட்டூனோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை டாக் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட் கைஸ். நாளைக்கு இல்லை, அடுத்து ஒரு சூப்பரான நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் விடிஜி. மறக்காம இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. பாய் கைஸ், பாய்.